ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாடல் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இது வந்து நீங்கள் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பிகினராக இருக்கவங்க கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணி தைக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறப்ப நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குறீங்க அப்படின்னாலுமே உங்களால் ஈஸியாக தைக்க முடியும், பயம்லாம் தைக்க முடியும். நமக்கு வந்து நார்மலாக எடுக்கிற மெஷர்மெண்ட்டில் எந்த சேஞ்சுமே பண்ணாமல் நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும்தான் பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நீங்கள் எப்போயுமே நீங்கள் ஷோல்டரும் ஆம்ஹோல் எடுப்பீங்களா, அது வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. எப்போயுமே உங்களுக்கு தேவையான அளவு தெரியும். ஷோல்டர் நமக்கு இவ்வளோ தான் இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஆம்ஹோல் இவ்வளோ தான் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரியும்ல, நீங்கள் அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் பேட்ச் ஒர்க் வந்துட்டு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்துட்டு நெக்கோட ஹைட் வந்து நீங்கள் நார்மலாக உங்களுக்கு எடுக்கிறதே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்ன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் பேட்ச் ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு அந்த பேட்ச் ஒர்க் எப்படி இருக்குன்றதை நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணுங்கள். நம்ம வந்து கட் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் இந்த மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து லைனிங் கிளாத்லையும் பண்ணலாம், இல்லை மெயின் ஃபேப்ரிக்லேயும் பண்ணலாம். இப்போ வந்து கீழே நெக்கு ஹைட்லேருந்து கீழேருந்து ஒரு 3/4 இன்ச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்கு வந்துட்டு ஸ்வீட் ஹார்ட் மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் ரவுண்ட் நெக்காகவும் போடலாம், இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு வி மாதிரி கொடுத்து கூட போடலாம். அந்த உங்களுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த இமேஜில் எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ ஆம்ஹோல் லைன்லேருந்து அது எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு அந்த இமேஜில் இருந்த மாதிரி ஓரளவுக்கு நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கீழே வந்து நெக்கு டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறது வந்து எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள். நான் வந்து ஒன்று ட்ரா பண்ணல, அந்த அளவில் நான் கட் பண்ணல. நான் சும்மா ட்ரா மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ கட் பண்ணது என்னோடய நெக்கு ஹைட்டு மட்டும்தான், அதை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து உங்களோட சைஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே சேம் தான், ஆனால் அதை வந்து நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி பேட்டர்ன் போடணும். இப்போ ஆம்ஹோலுக்கும் நீங்கள் சீம் அலவன்ஸ் சேர்த்து கட் பண்ணுங்கள், சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷோல்டருக்கும் சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா அந்த பேட்டர்ன் மூலிமா நம்ம நிறையா பேட்டர்ன் வந்து பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல வந்து பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து தின்னாக தான் இருக்கும், அதை வந்து கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து கீழே இருக்குது, அதுக்கு மேலே பேப்பர் கேன்வாஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம எங்கே பேட்ச் ஒர்க் கொடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பேப்பர் கேன்வாஸில் ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கரெக்டாக அளவு ட்ரா பண்ணுங்கள், அதுக்கு வெளியில் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். எதுக்கு அதை 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கணும்ல, அதுக்கு வந்து 1/4 இன்ச் தேவைப்படும். ஆம்ஹோல் லைன்லேயும் எக்ஸ்ட்ரா கூட கட் பண்ணிக்கோங்க, தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் நெக்கு சைடில் மட்டும் கரெக்டான அளவு ப்ளஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பக்கம் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இதே அளவு வந்து கீழே இருக்க இன்னொரு பேப்பர்லையும் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அச்சு, அந்த அச்சு வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்மால் சைஸ் கொடுத்துருக்கோம், சின்ன சைஸில் வந்து பேட்ச் ஒர்க் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஆம்ஹோல் லைனுக்கு மேலேயே முடிஞ்சிருது. இதே வந்து சில பேட்ச் ஒர்க் வந்து கீழேயும் வரும், அப்போ வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இந்த பேட்ச் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு 2 பக்கம் பேட்ச் ஒர்க் தேவைப்படலாம். இதில் நீங்கள் எந்த கலர் கொடுக்க போகிறீங்க, டிஃப்ரெண்ட் கலர் தான் நான் பொதுவாக பேட்ச் ஒர்க் கொடுப்போம். அந்த டிஃப்ரெண்ட் கலர் ஃபேப்ரிக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஷோல்டரில் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. கரெக்டாக அந்த கொஞ்சம் முன்னாடி மட்டும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நமக்கு 2 ஃபேப்ரிக் தேவைப்படும். 2 ஃபேப்ரிக் குட்டி குட்டியாக இருந்தாலே போதும். இதில் வந்து இப்போ ரைட் சைடு பக்கம் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். ரைட் சைடு பக்கமாக வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே அயன்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அயன்லாம் பண்ண தேவையில்ல, சும்மா ரஃபாக மேலே வச்சுட்டு பின் மட்டும் பண்ணிக்கிறோம். பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சில் மட்டும் விட்டு தையல் போடுங்க. இப்போ நம்ம இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை. இப்போ நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு தையல் போடலாம். நம்ம லைட்டாக தான் விட்டுருந்தோம், ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருந்தேன் அப்படின்னா நான் அந்தளவுக்கு மட்டும் தையல் போடுறேன். நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சில் தையல் போடுங்க. நான் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தேன், அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்துருந்தேன்னா அந்தளவுக்கு மட்டும் நான் தையல் போடுறேன். இன்னும் நீங்கள் அதிகமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக தையல் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் வெளியில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாச்சஸ் கொடுங்க. நாச்சஸ் கொடுத்து லைட்டாக வந்து துணி எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கட் கொடுங்க. கட் கொடுத்துட்டு வெளிப்பக்கமாக வச்சுருந்தோம்ல அந்த பேப்பரை, அந்த பக்கமாக உள் பக்கமாக வச்சுருங்க.
இப்போ நம்ம இதை வந்து அந்த ஃபேப்ரிக் மேலேயே தானே வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் இதுக்கு லைனிங் துணி கொடுத்து இந்த பேட்ச் ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே நீங்கள் நெக்லைனுக்கு உள்ளே திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து தெரியும். இப்போ இது வந்து அப்படி கிடையாது. நம்ம இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஃபேப்ரிக்கில் மேலே வச்சு தைக்க போகிறோம் அப்படின்றப்ப இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து உள்ளே போயிடும். அதனால் நீங்கள் வந்து பேப்பர் கேன்வாஸ் மட்டும் இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இது வந்து உள்ளே போயிடறனால நமக்கு தெரியாது. இதை வந்து ஆம்ஹோல் சைட்லையும் நம்ம தையல் போட்டுக்குவோங்க கரெக்டாக ஈவனாக வச்சு. ஆம்ஹோல் சைடில் கார்னரில் இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டே வாங்க. நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா ஃபேப்ரிக், அதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஆம்ஹோல் பக்கமாக இருக்க ஃபேப்ரிக் எல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நமக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சைடில் உங்களுக்கு தைச்சி காமிச்சால இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நீங்கள் தைக்கணும். அதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். அதில் நம்ம நெக் பீஸ் கொடுத்து நம்ம நார்மலாக தப்போம்ல, அதே மெத்தட் தான். அது ஈஸியான மெத்தட் தான். நெக் பீஸ் கொடுத்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அது மாதிரி சென்டரில் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஆம்ஹோல் சைடில் அதுக்கப்புறம் ஷோல்டர் சைடில் 2 பக்கமும் தையல் போட்டு எடுக்கணும். நீங்கள் தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் லைனில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பேக் சைடில் திருப்பி பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா ஆம்ஹோல் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்றது பார்த்துட்டு அதை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ தையல் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம அந்த ஆம்ஹோல் நெக்கு வித்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை தையல் போடணும். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க பேட்ச் ஒர்க் ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மாடல் ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மெத்தடும் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வைக்கிறது. இது வந்து பிகினராக இருக்கவங்க ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறப்ப கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம். அவங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது. ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் ஈஸியாக ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலுமே இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.